ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்றைக்கி வெண்டைக்காய் மசாலா வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. ஸோ இதுக்கு வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி நம்ம வெண்டைக்காய் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி அதோட ஹெட் அண்ட் டெயிலை வந்துட்டு இப்படி அழகாக கட் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி மெத்தடில் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக நிறையா வெண்டைக்காய் கூட குயிக்காக கட் பண்ணிடலாங்க. ஸோ கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. என்ன தான் நம்ம வீட்டில் கட்டிங் போர்டு இருந்தாலும் இந்த ஸ்லாப்பில் வச்சுட்டு நம்ம காய்கறி கட் பண்ணுற மெத்தட் வந்து தாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ வெண்டைக்காய் எல்லாத்தையுமே இந்த சைஸில் இருக்கிற மாதிரி நம்ம வந்துட்டு கட் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ எல்லா வெண்டைக்காயுமே வந்து நம்ம இதே மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. ஸோ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காயில் நம்ம வந்துட்டு மசாலா பொருட்கள் இப்போ வந்து நம்ம போடணுங்க. ஸோ இதுக்கு வந்து கடலை மாவு வந்து 2 டீஸ்பூனுங்க, வீட்டு மிளகாத்தூள் வந்து 2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்புங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அந்த வெண்டைக்காய் மேலே வந்துட்டு நம்ம கொட்டிக்கலாங்க. கொட்டிட்டு ஃபஸ்ட்டு கை வச்சு நல்லா வந்து அதை எல்லாமே மிங்கிள் ஆகிற மாதிரி பரட்டி விட்டுருங்க. ஸோ பரட்டினதுக்கப்புறம் லைட்டாக வந்து தண்ணி கொஞ்சம் தெளிச்சுங்க. பரட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிருங்க. ஸோ ஈவனாக எல்லா வெண்டைக்காலையுமே கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி, ஸோ அதில் எதுவுமே போட தேவையில்லைங்க, டைரெக்டாக நம்ம இந்த மசாலா கோட்டடு வெண்டைக்காய் வந்துட்டு அதில் போட்டுடணுங்க. போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஹையில் வச்சு பரட்டி விடுங்க. ஸோ எல்லாமே அந்த எண்ணெய் எல்லா வெண்டைக்காயிலுமே பட்டுருங்க. இந்த மாதிரி கிடச்சிரும் நம்மளுக்கு கொஞ்சம். அதுக்கப்புறம் இதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்துட்டு நல்லா ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி பரட்டி விட்டுருங்க. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு வந்துட்டு வெண்டைக்காய் எல்லாமே வதங்கி இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சருக்கு வந்துடுங்க. ஸோ சூப்பரான டேஸ்ட்டான வெண்டைக்காய் மசாலா வறுவல் ரெடிங்க. இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.